வணக்கம். பாரதி அக்குபஞ்சர் மருத்துவ மையம். நமது அக்குபஞ்சர் மருத்துவ மையம் 26 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது என்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த 28 ஆண்டுகளும் நம்மிடம் வரக்கூடிய ஒவ்வொரு நோயாளர்களுக்கும் எந்த விதமான மருந்தும் இல்லாமல் நமது உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியையே தூண்டுதல் மூலமாக தூண்டிவிட்டு நமக்குள் இருக்கும் மருந்துகளே அவர்களின் நோயை குணமாக்கும்படி செயல்பட்டு வருகிறது. இந்த முறை எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது, வரக்கூடிய உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. லட்சக்கணக்கில் செலவு செய்து கூட குணப்படுத்த முடியாத பல நோய்களை இங்கு மருந்தே இல்லாமல் குணப்படுத்தி வருவது எல்லோருக்கும் பேரானந்தமே. இதற்கெல்லாம் காரணம் ஏதாவது ஒன்று இருக்கும் அல்லவா? அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோய்னா அந்த நோய்க்கு ஒரு பேர் வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த நோய் எதனால் உற்பத்தி ஆகுது, அதை எப்படி குணப்படுத்த முடியும்? ஒரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஒரு அடுப்பில் பாத்திரத்தில் அரிசி போட்டு தண்ணி ஊற்றி வைக்கிறோம். அது கொஞ்சம் நேரத்தில் பொங்கி வருது. நெருப்பு குறைஞ்சிருச்சுன்னா பொங்கி வராது. அப்போது அந்த அரிசி கலந்த தண்ணீர் பொங்கி வருவதற்கு எது காரணமாக இருக்கிறது? நெருப்பு தான் காரணமாக இருக்கிறது. இப்படி நமது உடம்பில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நோய்களுக்கும் காரணம் இருக்கிறது. அது எந்த நோயாக இருந்தாலும் சரி, அந்த காரணத்தை கண்டுபிடித்து அதற்கான அடிப்படையை சரி செய்துவிட்டால் அந்த நோய் திரும்ப வராது, அல்லது நமக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இப்போது இன்றைக்கி என்ன பண்ணலான்னா, இந்த தைராய்டு அப்படிங்கிற நோயை பற்றி நாம் பார்ப்போம். இந்த தைராய்டு நோயில் சிக்கிட்டு பல பேர் எத்தனை தான் கஷ்டம்னே இல்லாமல் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. வாழ்நாள் முழுக்க மாத்திரை சாப்பிட்டே இருக்கிறாங்க. அதுவும் போதாது என்று பல பேருக்கு ஆப்ரேஷன் செய்யப்படுகிறது. இதுவெல்லாம் இல்லாமல் அக்குபஞ்சர் மருத்துவத்தில் எளிய முறையில் எப்படி குணப்படுத்துவது, அது ஏன் எப்படி உருவாகிறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ தைராய்டுன்னு சொன்னாவே இந்த பகுதியில் ஒரு வீக்கம் வரும். இதுதான் தைராய்டுன்னு சொல்கிறாங்க. இதற்கு நிறைய பெயர்கள் சூட்டப்பட்டு மருந்துகள் கொடுக்கப்பட்டு தற்செயலாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை தெரியாமல் வைத்திருப்பது பாராட்டுக்குரியது தான். ஆனால் அது என்ன வேலை செய்கிறது என்பதை தெரிந்து அக்குபஞ்சர் மருத்துவத்தின் மூலமாக அந்த வீக்கத்தை எப்படி குறைக்க முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டால் நாம் மருந்திற்கு வேலையே இல்லை. வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிட்டு அதனால் பல பிரச்சனைகளை ஏற்பட்டு கருப்பையை அகற்றக்கூடிய நிலை கூட ஏற்படுகிறது. அந்த நிலைக்கெல்லாம் செல்லாமல் எல்லோரும் ஆனந்தமாக வாழ வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கட்டி பார்த்திங்கன்னா, நம்ம கட்டின்னு சொல்லக்கூடாது. அக்குபஞ்சர் மருத்துவத்தில் அதற்கு இரைப்பைக்கும் இதற்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இந்த இரைப்பைக்கான சக்தியை பிரபஞ்சத்திலிருந்து பெற்று தருவதற்கு இந்த 2 பக்கமும் 2 வர்ம புள்ளிகள் இருக்கிறது. இந்த புள்ளி அப்படியே இப்படி போய் இந்த இடத்துல ஒரு சக்தியை பிரபஞ்சத்திலிருந்து வாங்கி கொடுக்குது. அதுக்கு பின்னாடி இந்த இடத்துலேருந்து அப்படியே கீழே மார்பு வழியாக கீழே இறங்கி கால் பெருவிரலுக்கு பக்கத்து விரலில் முடிகிறது. இந்த பாதை நம் இரைப்பையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சரி செய்வதற்கு பிரபஞ்சத்திலிருந்து சக்தியை வாங்கி தரக்கூடிய பாதை. அதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 45 வர்ம புள்ளிகள் இருக்குது. அந்த 45 வர்ம புள்ளிகளும் 45 விதமான வேலைகளை செய்யும். இப்போ தைராய்டுங்கிறது என்னென்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய வர்ம புள்ளி வீங்கி நமக்கு பிரபஞ்சத்திலிருந்து சக்தியை வாங்கி தரக்கூடிய வேலையை செய்கிறது. இந்த புள்ளியை அகற்றிவிட்டால்தான் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. இன்றைக்கி நவீனத்தில் எத்தனையோ வந்துருச்சு. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணிய பிறகு இந்த வர்ம புள்ளி செயலிழந்து விட்டால் இதற்கு மேலே
ஏறாது. மேலே ஏறாமல் நமக்கு ஏராளமான இன்னல்களை ஏற்படுத்தும். இந்த வர்ம புள்ளிக்கு தேவையான சக்தியை கொடுத்து அந்த புள்ளி தானாக சுருங்கிவிட்டால் நமக்கு எந்த விதமான பாதிப்புகளுமே இல்லை. அப்போ இந்த வர்ம புள்ளி ஏன் வீங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இரைப்பைக்குள்ளே போகுது, இரைப்பையிலிருந்து சிறுகுடலுக்கு போகுது, சிறுகுடலிருந்து பெருங்குடலுக்கு வருது, பெருங்குடலிருந்து மலமாக மாறி வெளியே வருது. இப்போ நீங்கள் சிறுகுடலில் அல்சர் உருவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன, அல்சர் என்பது நமது உடலுக்குள்ளே பற்றி எரியக்கூடிய நெருப்பு. அந்த நெருப்பு எரிந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக எரிந்தாலும் அளவுக்கு குறைவாக எரிந்தாலும் நமக்கு பாதிப்பு ஏற்படும். அளவுக்கு அதிகமாக எரிஞ்சின்னா இங்கே என்னாக, இரைப்பையினால் வெப்பத்தை பிரபஞ்சத்திலிருந்து வாங்கி தர முடியாது. நாம் உண்ணும் உணவுகள் அந்த வெப்பத்தை உற்பத்தி செய்து தர முடியாது. அப்போது அந்த பிரபஞ்சத்திலிருந்து வெப்பத்தை வாங்கி தரத்துக்கு இந்த 2 புள்ளிகளும் முக்கியமான புள்ளிகளாக இருக்கிறது. அந்த புள்ளிகள் இரண்டும் வீங்கி நமக்கு பிரபஞ்சத்தில் இருக்கிற வெப்பத்தை வாங்கி கொடுக்குது. அதாவது என்னென்னாங்க, 2 உருமாற்றங்கள் தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. எந்த இடத்துலனாலும் சரி, வீக்கம் ஏற்படுவது, சுருங்குவது. கிட்னி வீங்கிருச்சுன்னா ஒரு பாதிப்பு ஏற்படும், கிட்னி சுருங்கிருச்சுன்னா ஒரு பாதிப்பு ஏற்படும். இரைப்பை வீங்கிருச்சுன்னா ஒரு பாதிப்பு ஏற்படும், இரைப்பை சுருங்கிருச்சுன்னா ஒரு பாதிப்பு ஏற்படும். அப்போ இரைப்பை எப்போ எதனால் வீங்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோமா, அதற்கான வழிமுறைகள் நம்ம சரி செஞ்சிடலாம். இப்போது சிறுகுடல் யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டு சிறுகுடலின் அல்சர் யார் யாருக்கெல்லாம் அதிகமாகி நமக்கு உபாதையை ஏற்படுத்துகிறதோ அந்த உபாதையை சரி செய்வதற்காக இரைப்பை வேலை செய்ய வேண்டும். இரைப்பையினால் அந்த வேலை செய்ய முடியாவிட்டால் நமக்கு என்ன நடக்கும் என்று பார்த்தால், ஏதாவது ஒரு இடத்துல வீங்கும். இந்த இடத்துல வந்தால் நாம் தைராய்டுன்னு ஒரு பேர் வச்சுக்கிறோம். நிறைய பேர்த்துக்கு மார்பு வீங்கு, நிறைய பேர்த்துக்கு இந்த இரைப்பையே வீங்கு, நிறைய பேர்த்துக்கு இங்கே வீங்கு, நிறைய பேர்த்துக்கு இங்கே கன்னத்தில் இந்த இடத்துல வீங்கு, நிறைய பேர்த்துக்கு இந்த கண்ணே வீங்கு. இது எல்லாம் சிறுகுடல் அல்சரினால் ஏற்படக்கூடிய வியாதிகள். இது எல்லாமே சிறுகுடலில் இருக்கக்கூடிய அல்சரின் அளவு அதிகமாகும் பொழுது, எரிவுதன்மை அதிகமாகும் பொழுது நமக்கு இரைப்பையில் பாதிப்பு ஏற்படுகிறது. இரைப்பையில் பாதிப்பு ஏற்படும் பொழுது இரைப்பையை சரி செய்வதற்காக தான் இதெல்லாமே நடக்குதுங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல வீங்கி நம்ம ஒரு நவீன மருத்துவத்துக்கு போனோமா, உடனே ஸ்கேன், எக்ஸ்ரே இதெல்லாம் பார்த்து இங்கே நமக்கு சீல் பிடிச்சிருச்சு, உடனடியாக அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டா நல்லது, இல்லைன்னா கண் வரைக்கும் போயிரு, கண்ணெல்லாம் கெட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அதை அகற்றி அதை சரி செய்கிறாங்க. ஆனால் நம்ம அக்குபஞ்சருக்கு வந்துட்டால் என்ன செய்கிறோம், இந்த இடத்தில் வீங்குவதற்கு காரணம் இரைப்பை தான் என்பதை உணர்ந்து, இரைப்பை சக்தி இழப்பதற்கு காரணம் என்ன என்று தெரிந்து, அதற்கு சிறுகுடல் தான் காரணம் என்பதை உணர்ந்து சிறுகுடலில் இருக்கக்கூடிய அல்சரை குணப்படுத்துகிறோம். சிறுகுடலில் இருக்கக்கூடிய அல்சரை குணப்படுத்துவதற்கு நம் உடம்பில் வர்ம புள்ளிகள் நிறைய இருக்கிறது. அந்த வர்ம புள்ளிகளை நாம் சரி செய்யும் பொழுது சாதாரணமாக இந்த சிறுகுடலின் பாதிப்பும் நீங்குகிறது, அதனால் ஏற்படக்கூடிய இரைப்பையில் இருக்கக்கூடிய பாதிப்பும் நீங்குகிறது, இரைப்பையினால் ஏற்படக்கூடிய பாதிப்பான இந்த இடத்திலே வரக்கூடிய தைராய்டு என்று சொல்லக்கூடிய அந்த வீக்கமும் குறைகிறது. இங்கே இரைப்பைக்கு வெப்பம் பத்தாததால் அதற்காக வீங்கும் இந்த இடத்திலே வரக்கூடிய வீக்கமும் சரியாகிறது, இங்கே வரக்கூடிய வீக்கமும் சரியாகிறது. எந்த காரணம் கொண்டும் கண் பாதிப்பு ஏற்படாது. பல்லில் ஏற்படக்கூடிய வலியும் இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையில் சரி செய்ய முடிகிறது. இப்படி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி பாதிக்கும் பொழுது நமக்கு சொல்கிறது. இதுதான் நம்மலாம் ஒரு அலாரம் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அக்குபஞ்சரில் நமக்கு தெரியப்படுத்துது, தம்பி உனக்கு இரைப்பையில் வெப்பம் பத்தலை, அதை வெப்பம் பத்தாததுக்கு காரணம் சிறுகுடலில் அளவுக்கு அதிகமான நெருப்பு எரியுது, அதனால தான் உனக்கு அகோர பசி என்று சொல்லக்கூடிய எவ்வளவு சாப்பிட்டாலும்
இது வேக வேகமாக ஜீரணமாகி உனக்கு பசி தூண்டலை ஏற்படுத்துது. இந்த பசி தூண்டலை ஏற்படுத்தும் பொழுது தான் உனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லுது. இது நம்ம அக்குபஞ்சர் மருத்துவ கருத்து. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சிறுகுடலில் அந்த எரிக்கக்கூடிய தன்மையே இருக்காது. அந்த சிறுகுடலில் எரிக்கக்கூடிய தன்மையே இல்லாத போது நீங்கள் எதையை சாப்பிட்டீங்கனாலுமே அந்த சாப்பாடு செரிமானம் ஆகாது. அந்த சாப்பாடு செரிமானம் ஆகலைங்கிற போது நீங்கள் உணவை போட்டிங்கன்னா உள்ளே போய் அடி வைத்திர கல் மாதிரி ஆகி நமக்கு கடினத்தன்மையை ஏற்படுத்தி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் குறைஞ்சி போயிடும். இது மாதிரியும் நடக்கிறது. இது ஒரு வகையான தைராய்டு. தைராய்டில் 2 வகைன்னு சொல்லுவாங்க. ஒரு தைராய்டு ஹைப்போ தைராய்டு, இன்னொரு தைராய்டு ஹைப்பர் தைராய்டு. ஹைப்போ தைராய்டுங்கிறது பசியை தூண்டாது. ஹைப்பர் தைராய்டுங்கிறது பசி 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 என்று தூண்டி நம்மை சிரமப்படுத்தும். இதையெல்லாம் சரி செய்வதற்கு இரைப்பையை சரி செய்ய வேண்டும். இரைப்பையை சரி செய்வதற்கு அக்குபஞ்சர் மருத்துவத்தில் ஏராளமான வழிமுறைகள் இருக்கிறது. நீங்கள் எந்த அக்குபஞ்சர் மருத்துவரை வேண்டுமானாலும் அணுகி அவர்களிடம் சென்று உங்கள் அருகாமையில் இருப்பவர்களை பார்க்கலாம். அப்படி அவர்களால் குணப்படுத்த முடியாவிட்டால் நமது பாரதி அக்குபஞ்சர் மருத்துவ மையத்தை அணுகலாம். இப்படி தைராய்டுக்கும் அந்த நோய் பேருக்கும் நாம் ஒரு தொடர்பை எடுத்து அதற்கு நாம் என்னவென்று தெரியாமல் சீரழியக்கூடாது. தைராய்டு என்று சொன்னாலே உங்கள் கண்முன் வரக்கூடியது இரைப்பை பிரச்சனை. இரைப்பை பிரச்சனை என்றாலே அதற்கு காரணமாவது சிறுகுடல் பிரச்சனை. இந்த சிறுகுடலை சீர் செய்வதன் மூலமாக நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீரும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் வேண்டாம். கண் பாதிப்பது, பல்லில் வலி ஏற்படுவது, முகம் வீங்குவது, வயிற்றுக்குள் பொறுமல் ஏற்படுவது, வயிறு உப்புசம் ஏற்படுவது, அடிவயிற்றில் வலி ஏற்படுவது, ஜீரணமே ஏற்படாமல் தடை ஏற்படுவது, இத்தனை விஷயத்திற்கும் காரணம் சிறுகுடல் தான். சிறுகுடலை சீர் செய்தால் சாதாரணமாக அனைத்துமே சரியாகும். ஐயா வணக்கங்க. உங்கள் ஊர் பேருங்க, நீங்கள் எதுக்காக பாரதி அக்குபஞ்சர் மருத்துவ மையத்துக்கு வந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க, உங்களோட அனுபவத்தை பகிர்ந்து. ரொம்ப நன்றி. முதல்ல பாரதி அக்குபஞ்சருக்கும் டாக்டர் சண்முகம் சாருக்கும் அவருடைய சன் இவருக்கும் மிகப்பெரிய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நண்பர்களே, இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவை நீங்கள் சாதாரணமாக இடம் போட்டுற வேண்டாம். ஏன்னா அவ்வளோ சிறப்பான ஒரு நிறுவனம். நம்மளுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பாரதி அக்குபஞ்சர் மருத்துவ மையம் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கு. எனக்கு இந்த இடத்த அறிமுகப்படுத்தினது எனது நண்பர் சத்தியமங்கலத்தை சேர்ந்த சென்னான்னு சொல்லிட்டு. நான் வந்து என்னுடைய பேர் வந்து ஜெயச்சந்திரன். இங்கே சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் அரிப்படத்தில் இருக்கேன். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிருக்கிறோம். இதில் என்ன விஷயம்னு பார்த்தாங்க, இந்த பாரதி அக்குபஞ்சர் நான் வந்தது எப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு என் நண்பர் கூட வருவேன். அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து வருவார், நான் கூட வருவேன். நம்ம பார்த்துட்டு இருப்பேன், இவ்வளோ பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி நானும் மைண்ட் வச்சுட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு எனக்கு வந்து வலது பக்கம் மேல் தரையில் ஒரு பல்லு வலி வந்துச்சு. அப்போ நான் லோக்கலில் இருக்கிற பல் டாக்டரை போய் பார்க்கும்போது அவங்க அதை வந்து வேறு சிகிச்சை பண்ணி பல்லை எடுக்கணும், இல்லைன்னா வேறு சிகிச்சை பண்ணி பல்லு மேலே கேப் போடணும், இல்லை பல்லை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை சொன்னாங்க. வலி அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து டாக்டர் சண்முகம் சார்ட்ட வந்து நம்ம கலந்துட்ட போது அதெல்லாம் தேவையே இல்லை, அதுக்கு சிகிச்சை கொடுக்கலான்னு சொல்லி சிகிச்சை கொடுத்தாரு. தொடர்ந்து ஒரு வாரத்தில் ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரு பல்லு பிடுங்காமல் இருக்கிற சூழ்நிலையை கொண்டு நிறுத்திட்டார். இல்லைன்னா கண்டிப்பாக இன்றைக்கி பல்ல இழந்திருப்பேன். இப்போ வேல் சிகிச்சை பண்ணியிருப்போம், இன்னும் பல்ல இழந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து இங்கே வந்து பார்த்ததில் அதை தொடர்ந்து இது சிகிச்சை எடுத்துக்கிறதுனால அன்றைக்கி பல்லு பிடுங்காமல் பல்லை காப்பாற்றிட்டேன். அதனால் இதை எது சொல்கிறேன்னா, ஒரு வெளியே பார்த்தா ஒரு பல்லு பிடுங்காம இருக்கு, பல்லு வலி வந்து அக்குபஞ்சர் சரியாகுமா அப்படிங்கிறது கேள்விதான் இருக்கணும். வெளியே சொன்னா யாரும் நம்பவே மாட்டேங்கிறாங்க. மக்கள்கிட்ட போய் அதை நண்பர்கிட்ட சொன்னோம்னா, வெளியெல்லாம் சொன்னோம்னா, இது பல் சிகிச்சைக்கு வந்து நான் அக்குபஞ்சர் போனேன், என்ன எதுக்கோ இப்போ பல்லுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆனால் பல் முதல் கொண்டு எல்லாமே இங்கே சரியாயிட்டு இருக்கு. அது போக பார்த்தா ரொம்ப நாள் ஷோல்டர் பெயின் எனக்கு இருந்துச்சு. அது கார் ஓட்டனால அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அது இப்போதான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அது ஆக்சுவலாக சிறுகுடலில் அல்சர் ஃபார்ம் இருக்கிறதுனால வந்த நிகழ்வாக இருக்குன்ட்டு இப்போ அதுவும் சரியாயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு.
நண்பர்களே, அது மீண்டும் சொல்கிறேன், இதை சாதாரண எடை போட்டுற வேண்டாம். எந்த ஒரு நோய், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் நம்ம பாரத் அக்குபஞ்சருக்கு வந்தோம்னா சிறப்பான ஒரு நிகழ்வை நம்ம இங்கே சந்திக்கலாம். நல்ல நிகழ்வாக எல்லாரும் நல்லபடியாக நீங்கள் சரியாகலாம். அது நீங்கள் வெளியே கம்பேர் பண்ணும்போது அமௌண்ட் ரீதியாக பார்த்தாலும் இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். ஏழை மக்களுக்கு மிகப்பெரிய சேவையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன், பாரத் அக்குபஞ்சருங்கிறது ஒரு மருத்துவ மையம் அப்படிங்கிறத காட்டணும், ஒரு மிக சிறந்த பொதுமக்களுக்கு, அது ஏழை மக்களுக்கு சிறந்த ஒரு சேவை மையமாக தான் நான் அதை பார்க்குறேன். இதை நடத்திட்டு இருக்கிற சண்முக சாரும் அவருடைய சன்னும் அவங்க ஃபேமிலியும் மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கணும், நீடோடி வாழணும் அப்படின்னு எங்கள் ஃபேமிலி சார்பாக அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம். வணக்கம் மேடம், உங்கள் நேம் என்னங்க? மைதிலிங்க, பெருந்துறையிலேருந்து வர்றேங்க. டாக்டர் கிட்ட வந்து ஒரு 1.5 வருஷமா நான் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்கேன். என்ன ஒர்க்கில் இருக்கீங்க? சார் நான் வந்து ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி, சொல்லுங்கள். எனக்கு நான் கிளினிக் வந்தது வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நல்ல கட்டி மாதிரி இருந்ததுங்க. இந்த கட்டி வந்து நான் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்கும்போது வந்து நல்லா அது இப்போ நல்லா விசிபிளாக தெரிஞ்சது. எல்லாருமே வந்து ஏதோ வேறு பிரச்சனையாட்டு இருக்குது உங்களுக்கு, நீங்கள் எதுக்கு போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஈரோட்டில் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணோம். அது வந்து பயாப்சி பார்த்துக்குங்க, அந்த கட்டினாவே நீங்கள் வந்து பயாப்சி பார்த்துக்கிறது பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அது வந்து பயாப்சி பார்த்தங்க, இது வந்து ஒரு நார்மலான தைராய்டு கட்டி தான், நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் எங்களுக்கு அதாவது மருத்துவத்தில் கொஞ்சம் பார்க்குறது நாங்கள் பார்க்குறது இல்லைங்க. நாங்கள் கொஞ்சம் மாற்று மருத்துவத்தில் ஈடுபாடு இருக்கிறதுனால நாங்கள் இங்கே வந்து சாரை தான் கன்சல்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சார் வந்து உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க, பெருங்குடலில் உங்களுக்கு அல்சர் தொந்தரவு இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்துட்டு கட்டியாக வந்து இந்த சக்தி ஓட்ட பாதையில் உங்களுக்கு அந்த மாதிரி கட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுதான் வேறு உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அது நாங்கள் வந்து எனக்கு வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு கண்டினியூஸாக வர முடியல. நான் வந்து ஒரு சண்டே சாட்டர்டே அந்த மாதிரி வந்துட்டு இருந்தேன். அது வந்து சுத்தமாக ரெடியூஸ் ஆயிடுச்சு. அந்த கட்டி வந்து இருந்த இடமே இல்லாமல் சுத்தமாகவே நல்லா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா எனக்கு அந்த கழுத்து வலி இருந்துகிட்டே இருந்ததுங்க. கழுத்து வலி வந்து ரொம்ப வந்து குனிய முடியாத அளவுக்கு ரொம்ப தொந்தரவாக இருந்தது. அது வந்து ரொம்ப அதிகமாகிருச்சின்னு சொல்லிட்டு வந்தப்போ தான் வந்து எனக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, நான் இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு அதே இரைப்பை வந்துட்டு டைஜஷனுக்கான நேரம் 9 to 11 வந்துட்டு நீங்கள் தண்ணியை குடிக்கக்கூடாது, வேறு சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் இடையில வந்து அந்த 2 மணி நேரம் எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறையா அந்த யூடியூப்பில் நான் வீடியோ பார்த்துருந்தேன். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 2-3 வருஷமாக தொடர்ந்து நான் வந்துட்டு கரெக்டாக 9 to 11 தண்ணி ஒரு ட்ராப் கூட குடிக்கவே மாட்டேன். அது வந்து எனக்கே தெரியாமல் நான் பண்ணிகிட்டு இருந்த கெட்ட ஒரு விஷயம் எனக்கு இல்லையே. அதனால வந்து என்னாச்சுன்னா, ஆசிட் வந்து அதிகமாக வந்து சுரந்து எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் அது வந்து கொண்டு வந்துருச்சு. எனக்கு அது தெரியவே இல்லை, நம்ம இப்படி பண்ணுறதுனால தான் அப்படின்னு. சார்கிட்ட நான் வந்து தொடர்ந்து வந்துட்டு இந்த அல்சருக்கான ட்ரீட்மெண்ட் வந்துகிட்டே இருந்தேன். அப்போ சொல்லும்போது, நீங்கள் சரியாக வந்து கரெக்டாக சாப்பிட்றது இல்லைங்க, நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து கரெக்ட் டைம் சாப்பிட்டுருந்தா வந்திருக்காது அப்படின்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், சார் நான் சாப்பிட்றதெல்லாம் டைமுக்கு சாப்பிட்டுக்குவேங்க, ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா கரெக்டாக அந்த 9லேருந்து 11 மணி வரைக்கும் ஒரு ட்ராப் கூட தண்ணி தவச்சதுனாலும் குடிக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து நான் அப்படி ஒன்று லேர்ன் பண்ணி வச்சுருந்தேன். மீடியாவிலேருந்து நம்ம அதை பார்த்து ஒன்று தப்பாக லேர்ன் பண்ணி வச்சுருந்தேன். இது தண்ணியை குடிக்க மாட்டேன், தண்ணி தவச்சதுனாலும் கரெக்டாக அந்த 11 ஆகாமல் தண்ணி குடிக்க மாட்டேன், இது பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லும்போது தான் சார் வந்து, நீங்கள் வந்து அதாவது தண்ணி குடிக்கிற முறையில் இந்த மாதிரி ஒரு தப்பு இருந்திருக்குது, இதுதான் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கெலாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி சார் தெளிவுபடுத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து கரெக்ட் பண்ணுங்க, நீங்கள் எல்லாம் ரெடி ஆகிருந்தாங்க. நானும் வந்துட்டு 1 மாதமாக வந்துட்டே இருந்தேங்க, அது குறையாமையே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்துட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டு 1/2 hour கழித்து நீங்கள் தண்ணி குடிங்க. நீங்கள் தண்ணி கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் எவ்வளோ கொள்ளளவோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி குடிச்சிட்டே இருங்க, சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகிரும், பிரச்சனை வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து எனக்கு அந்த சார் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணேன். அப்போது தண்ணி நிறைய குடிக்கிற போது என்னாச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அல்சர் ரெடியூஸ் ஆச்சு. அப்படியே கழுத்து வலி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு இருந்த பிரச்சனையில் ரொம்ப முடியாமல் வந்துட்டு ஒரு 1 month லீவு போட்டுட்டு அந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருந்தேன். இப்போ வந்து எனக்கு அந்த பிரச்சனை வந்துட்டு ஒரு 75% வந்து சுத்தமாக ரெடியூஸ் ஆயிடுச்சு.
இது வந்து ஷேர் பண்ணிக்கிறதுல வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு வந்து என்ன என்ன பிரச்சனைன்னே தெரியாமல் பெரிய லெவலில் கற்பனை பண்ணிட்டு இது கட்டின்னு சொன்னோன்னே ரொம்ப நான் மைண்ட் அப்செட் ஆகிட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகியிருப்பேன் நான். அது என்ன நம்மளுக்கு ஏதோ வந்து ஏதோ நெகட்டிவாக பெருசாக பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிறைய கற்பனை பண்ணிப்பேன். நான் சார் சொன்னது வந்துட்டு நீங்கள் பண்ணிட்டு இருந்த சின்ன தப்பு தான், உங்களுக்கே தெரியாமல் ஒரு விஷயம் தப்பாக வந்து நீங்கள் பண்ணிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை. நீங்கள் வந்து நார்மலாக இந்த மாதிரி இந்த ஃபுட் ஹேபிட் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு 1 வீக்கில் வந்துட்டு அந்த தண்ணி குடிக்கிறது மட்டும்தான் நான் வந்துட்டு கரெக்ட் பண்ணினேன். அது வந்து ரொம்பவுமே வந்துட்டு பயனுள்ள ஒரு இதாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இப்போ ஒரு 75% நான் வந்து ரெடி ஆகிட்டேன். சுத்தமாக வந்துட்டு எனக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அதனால் வந்து சாருக்கு வந்து நான் ரொம்ப வந்து மனசார வந்து ஆத்மார்த்தமாக நன்றி சொல்கிறேன்.